ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்னிங்க. சத்வாவுக்கு வந்திருந்தேன் ஒரு வேலை நிமித்தமாக. இந்த வேலை முடிஞ்ச உடனே சரி பக்கத்தில் சத்வாவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பாருங்கள். ஷேக் ஜாயித் ரோட்டினுடைய பின்புறம் தான் சத்வா இல்லைங்களா? ஷேக் ஜாயித் ரோட்லேருந்து வரப்போ ட்ரேட் சென்டர் ரவுண்ட் போட்டில் லெஃப்ட் எடுத்து அல்தியாஃபா ரோடு வழியாக வர்றப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கட்டடம் தெரியல. பாருங்க, வானலாக உயர்ந்த கட்டடங்கள். ஷேக் ஜாயித் ரோடினுடைய பின்பக்கமே இப்படி இருக்கு. நீங்கள் ஷேக் ஜாயித் ரோட்டில் நீங்கள் வாகனத்தில் வர்றப்போ வேறு லெவலில் இருக்கும். அது துபாயில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? பாருங்கள், என்னோடய பின்பக்கம்லாம் பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல். ரொம்ப பிஸியான சத்வா பார்க்குக்கு பக்கத்துலங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சத்வா பார்க் இருக்குது. அற்புதமான ஒரு பார்க்கு. சத்வா வந்துங்க ஆக்சுவலாக ஒரு அற்புதமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேக்ட்ஸாக உள்ளடக்கியது. ரொம்ப பழைய ஏரியா துபாயிலே. ஆக்சுவலாக துபாயில் நீங்கள் வந்தீங்கன்னா துபாயில் பலதரப்பட்ட இடங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஷ் ஏரியாஸ் லைக் ஷேக் ஜாயித் ரோட், புர்ஜ் கலீஃபா, ஃபினான்ஷியல் சென்டர், ஓகேங்களா, ஊத் மேத்தா, இந்த மாதிரி கமர்ஷியல் இடங்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி சத்வா வந்து ரொம்ப பழமையான இடத்துல முடியாது. தெய்ரா துபாய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ஃபஹீதி, பர்துபாய்லாம். இங்கே வந்து சத்வா வந்து கைண்ட் ஆஃப் பழமையான இடம். நிறைய நம்ம ஃபிலிப்பினோஸ், பாகிஸ்தானிஸ், இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. ரொம்ப அடர்த்தியான டென்ஸ் பாப்புலேஷன் இங்கே இருப்பாங்க. நான் வந்து 2005 ஃபஸ்ட்டு யுஏஇ வேலையில் 2005 ஜனவரி வந்தேன். அக்டோபர் நவம்பரில் அந்த வேலையிலேருந்து வெளியில் வர வேண்டிய சூழல் வர்றப்போ திருப்பி வேலை தட்டுறதுக்காக இந்த சத்வா பகுதி தான் 2005. நான் சொல்கிறது 21 வருஷத்துக்கு முந்தி இல்லைங்களா? அப்போ ரொம்ப பழமையாக ஏகப்பட்ட வில்லாஸ், ஓல்டு வில்லாஸ். இப்போ அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, ஏன்னா ரொம்ப பழமையாகிடுச்சு. இடிச்சிட்டு இப்போ புதுமைப்படுத்திட்டு வர்றாங்க. இருந்தாலுமே சத்வா அதற்கே உரித்தான அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபேக்ட்ஸையும் பேக்ரவுண்டையும் உள்ளடக்கியது. இங்கே பாருங்கள், திருப்பியும் இந்த அற்புதமான இந்த ஏரியாவை பாருங்கள். ஷேக் ஜாயித் ரோட பார்த்தீங்களா? அதனுடைய கொள்ளை அழகாக பாருங்கள், வேறு லெவல் இல்லைங்களா? வேறு லெவல். ஓகே கைஸ், வாங்க அப்படியே போமா. பார்க் உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. பார்க் உள்ளார ரெகுலர் பார்க் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதை பார்க்குறத விட உங்களுக்கு இங்கே ஷேக் ஜாயித் ரோடினுடைய அற்புதமான காட்சி, அதை நான் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷேக் ஜாயித் ரோடை வண்டியை ட்ரைவ் பண்ணுறப்போ நம்ம ஃபோட்டோ பிடிக்க முடியாது, வீடியோ பிடிக்க முடியாது. அது தவறு, டிராஃபிக் வயலேஷன் இல்லைங்களா? மவுண்ட் பண்ணிவிட்டு செய்யணும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நின்று ஒரு ப்ராப்பரான இடத்துல நீங்கள் அதுக்கு சத்வா பார்க்குக்கு வரலாங்க. அங்கே இந்த சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு இங்கே ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், இந்த ஸ்கைலைனை, ஷேக் ஜாயித் ரோடினுடைய ஸ்கைலைனை நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், பார்க்கோட வெளியில் அற்புதமாக சத்வா பார்க்கிங் கெப்பட்டிலியா. ஒவ்வொரு பார்க்கும் வெளியிலும் ஒரு டீ கடை. சேட்டன் பெரும்பாலும் நம்ம சவுத் இந்தியன் டீ கடையாக தான் இருக்கும். சேட்டனுடைய டீ கடை தான். எவ்வளோ அழகாக அற்புதமான துபாயினுடைய சண்டே மார்னிங் வைப்ரேஷன் பார்த்தீங்களா? வேறு லெவலுங்க. வாங்க அப்படியே பக்கத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் பாருங்க, இந்த சைடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கு தான். இங்கே நிறைய இப்போ வின்டருங்கிறதுனால ஏகப்பட்ட பூக்கள்லாம் நிறையா இருக்குங்க. பாருங்க, அழகான பூக்கள்லாம் செம்பருத்தி மாதிரி இருக்குது. அது ஸ்பீஷீஸ் இல்லை நினைக்கிறேன், செம்பருத்தியா தெரியலங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஏரியாலாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? எப்படி இருக்குது? சூப்பர் கூலுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்காக துபாயில் ஏதோ ஒரு இடத்துக்கு வர்றப்போ பக்கத்தில் உள்ள நல்ல இடங்கள் என்ன பண்ணுவேன்னா, மேப்ஸில் போய் பார்க்ஸ் நியர் மீ, பியூட்டிஃபுல் பிளேசஸ் நியர் மீ, நைஸ் பிளேசஸ் இன் துபாய் நியர் மீ அப்படின்னு நியர் மீன்னு போட்டாலே நல்ல இடங்கள்லாம் வந்துடும். சரிங்களா? நீங்களும் துபாயில் இருந்தீங்கன்னா, வேறு எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் பக்கத்தில் உள்ள அழகான இடங்களை கண்டு ரசிங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது, வேஸ்ட் ஆக்க வேணாம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் கிரட்ஜஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிக்கு வேலையை கொடுக்காம எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்போம். டே டு டே தினசரி வாழ்க்கையில் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ அழகானது தெரியுமா? இந்த அற்புதமான மலர்களை அவ்வளோதாங்க லைஃபு. ரொம்ப அதிகமான சிந்திக்க வேணாம். சரிங்களா?
தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வே ஹெட். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமையட்டும், ப்ரொடக்டிவான தினமாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரே வாழ்க்கை தான் தரப்படுது. ஒரு அழகான ஒரு நூல்கண்டு மாதிரி, ஆர்கனைஸ்டாக சுற்றி வைக்கப்பட்ட நூல்கண்டு மாதிரி. அதை நம்ம இந்த நூலை பயன்படுத்தி ஒரு சிறந்த எளிமையான அழகான ஆடையை தைத்து அணுகிறோமா, அல்லது அந்த நூல்கண்டை பிச்சு சின்ன பின்னமாக்கி இடியாப்ப சிக்கல் ஆக்கி விடுகிறோமா என்பது பெரும்பாலும் நம்ம கையில் தான் இருக்குது. இல்லைன்னா நமக்கு நடக்கின்ற சூழலை விட, சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸை விட அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை 90% மேற்பட்ட கான்சிக்வன்சஸை தீர்மானிக்குது. சொல்கிற அளவுக்கு செயல்பாடு ஈஸி இல்லை. ஆனால் இந்த தியரியை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணோன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே அஹெட். Peace.